இந்த வீடியோ மூலமாக தினம் தினம் கதைச்சி பேசி பழக வேண்டிய சின்ன சின்ன வசனங்கள் 50 வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை எங்கேயாவது போகும்போது நித்திரைக்கு போகும் முதல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கேட்டு கேட்டு கதைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்ப்போம் தான் வசனங்களை. முதலாவது மட்ட குடையக் ஓனே. மட்ட குடையக் ஓனே, எனக்கு குடையொன்று வேணும். மட்ட குடையக் ஓனே. மட்ட யண்ணோனே, நான் போக வேணும். மட்ட யண்ணோனே, நான் போக வேணும். இந்த இடத்துல மம யண்ணோனே என்று சொல்லலாம். ஆனால் கூடுதலாக மட்ட யண்ணோனே அப்படின்னு தான் அவங்க பாய்ப்பாங்க. அடுத்தது மட்ட நிதாகண்ணோனே. மட்ட நிதாகண்ண ஓனே, நான் தூங்க வேணும். நான் நித்திர கொள்ள வேணும். மட்ட என்றா எனக்கு தூங்க வேணும் அப்படி தான் வரும். ஆனால் கூடுதல் அவங்க கதைப்பாங்க எனக்கு நித்திர கொள்ள வேணும் அந்த மாதிரி தான். இப்போ மட்ட நிதாகண்ணோனே, நான் தூங்க வேணும். இப்போ நான் தூங்க வேணும், நான் போக வேணும், நான் சாப்பிட வேணும், நான் ஓட வேணும், இப்படியான சந்தர்ப்பத்தில் மம என்று பாவிக்காமல் மட்டை என்று பாவிங்க. மட்ட நிதாகண்ணோனே, நான் தூங்க வேணும். அடுத்தது கொஹேத யண்ணோனே. கொஹேத யண்ண ஓனே, எங்கே போக வேணும். கொஹேத யண்ணோனே, எங்கே போக வேணும். அடுத்தது ஏக்க அமத்தக்க கரலா தான்னு. ஏக்க அமத்தக்க கரலா தான்னு, அதை மறந்து விடுங்க. ஏக்க அமத்தக்க கரலா தான்னு, அதை மறந்து விடுங்க. தாம நேனே. தாம நேனே, இன்னும் இல்லையே. இன்னும் இல்லையே. தாம நேனே, நாங்கள் போயிட்டு வரோம். அப்படி சொல்கிறதுக்கு அப்பி கிஹிங் எண்ணம். அப்பி கிஹிங் எண்ணம், நாங்கள் போயிட்டு வரோம். பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவோம். அதுக்கு பிரஷ்னயாக் நஹ. பிரஷ்னயாக் ந, பிரச்சனை இல்லை. பிரஷ்னயாக் ந. ஏக்க நியம அதகசக், அது நல்ல ஐடியா உண்டு. ஏக்க அது, நியம அதகசக் நல்ல ஐடியா உண்டு. அது நல்ல ஐடியா உண்டு அப்படி சொல்கிறதுக்கு ஏக்க நியம அதகசக். ஏக்க நியம அதகசக், தொடர்ந்து செய்து கொண்டு போங்க அப்படி சொல்லுவோம். அதுக்கு திகட்டம கரகென யண்ண. திகட்டம கரகென யண்ண. திகட்டம கரகென யண்ண. திகட்டம கரகென யண்ண, அப்படி தொடர்ந்து செய்து கொண்டு போங்க. தேவையில்லை அப்படி சொல்லுவோம். அதுக்கு ஓனென. ஓனென தேவையில்லை. ஓனென தேவையில்லை, அவசியமில்லை, தேவையில்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு ஓனே. ஓனே. அடுத்தது எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது மம தன்னவா. மம தன்னவா, எனக்கு தெரியும். மறந்து கூட நீங்கள் மட்ட தன்னவான்னு சொல்லக்கூடாது. அது சரியான பிள்ளை. மட்ட தன்னவான்னு சொல்லக்கூடாது. மட்டண்டா எனக்கு தான். இப்போ மட்ட ஓனே எனக்கு வேணும். மட்ட கண்ணோனே, நான் சாப்பிட வேணும். அந்த மாதிரி மம தன்னவா என்று எனக்கு தெரியுன்றது கண்டிப்பாக மம தன்னவான்னா சொல்லணும். இது இங்கிலீஷ் வசன முறைப்படி வருது. உதாரணத்துக்கு ஐ நோ மம தன்னவா, ஐ டோன்ட் நோ மம தன்னன, எனக்கு தெரியாது. இந்த மாதிரி வரும். மம தன்னவா எனக்கு தெரியும். மம தன்னவா எனக்கு தெரியும். மம தன்னன எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது மம தன்னனே. மம தன்னனே, அதை சேர்த்து சொல்லலாம். மம தன்னே. மம தன்னே. மம தன்னே, எனக்கு தெரியாது. மம தன்னனே என்று சொல்லலாம். சிங்கள கூடுதலாக சேர்த்து தான் கதைப்பாங்க. நாங்களும் தமிழில் அப்படித்தானே வசனங்களை கதைக்கும்போது பழகினோம்னு சொன்னால் 2 சொற்களை சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி தான் சிங்கள கதைப்பாங்க. அதனால் எங்களுக்கு அவங்க கதைக்கும்போது சில நேரம் விளங்காமல் இருக்கும். மம தன்னே, எனக்கு தெரியாது, அதை பிரித்து சொல்லலாம். மம தன்னனே, நீங்கள் சேர்த்து சொல்லி பழங்க. மம தன்னே. மம தன்னே, எனக்கு தெரியாது. அடுத்த வசனம் சரி நான் செய்கிறேன் அப்படி சொல்லுவோம். அதுக்கு ஹரி மம கரண்ணம். ஹரி மம கரண்ணம், சரி நான் செய்கிறேன். ஹரி சரி, மம கரண்ணம் நான் செய்கிறேன். சரி நான் செய்கிறேன். ஹரி மம கரண்ணம். இதை கொஞ்சம் பிடிங்களேன் அப்படி சொல்லுவோமே. அதுக்கு மேக்க சுட்டக் அல்லகண்ணக்கோ. மேக்க இதை சுட்டக் அல்லகண்ணக்கோ, கொஞ்சம் பிடிங்களேன். மேக்க சுட்டக் அல்லகண்ணக்கோ, இதை கொஞ்சம் பிடிங்களேன் அப்படி சொல்லும்போது
මේක චුට්ටක් අල්ලගන්නකෝ. අල්ලගන්න பிடிங்க. අල්ලගන්නකෝ பிடிங்களன். வேலை இல்லை தம்பி, வேலை இல்லை தம்பின்னு சொல்லுவோம். அதாவது சொல்லி அதை சொல்லி வேலை இல்லை அப்படி சொல்லுவோமே அந்த ஐடியாவில். அதுக்கு வெடக்னே வெடக்னே மல்லி, வெடக்னே வேலை இல்லை தம்பி அப்படி சொல்லுவோம். ஒரு சோர்வா வெடக்னே மல்லி வேலை இல்லை தம்பி அப்படி. வெடக்னே வேலை இல்லை, வேலை எங்களுக்கு செய்கிற வேலை இல்லைல்ல, இந்த விஷயத்தில் வேலை இல்லை அப்படி சொல்லுவோம். அதுக்கு வெடக்னே வேலை இல்லை. அடுத்தது பதட்டப்பட வேணாம் என்று சொல்கிறதுக்கு கலபல வெண்ணேப்பா. கலபல வெண்ணேப்பா, பதட்டப்பட வேணாம். ஒயா கலபல வெண்ணேப்பா, நீங்கள் பதட்டப்பட வேணாம். கலபல வெண்ணேப்பா, கலவல என்று சொல்லுங்க. ப கலபல, நார்மல் கலபல வெண்ண எப்பா, கலபல வெண்ணேப்பா. ஒயா கலபல வெண்ணேப்பா, நீங்கள் பதட்டப்பட வேணாம். நாங்கள் இது நிறைய தரம் பேசுகிறதுக்கு இந்த வார்த்தை தேவைப்படும் எங்களுக்கு. ஒயா கலபல வெண்ணேப்பா, நீங்கள் பதட்டப்பட வேணாம் அந்த மாதிரி. இதை ஓரமாக்கி விடுங்க, இதை ஒதுக்கி விடுங்கன்னு சொல்லுவோமே, அந்த டைமில் நாங்கள் சொல்லலாம் மேக்க ஐங்கரான்னு. இதை ஒதுக்கி விடுங்க, மேக்க ஐங்கரான்னு, இதை ஒதுக்கி விடுங்க அப்படி. அடுத்தது வேறு ஏதாவது இருக்குதா என்று கேட்போம். வேறு ஏதாவது இருக்குதா அப்படி கேட்கக்குள்ள வென மொனவாகாரி தீயனவாத, வென மொனவாகாரி தீயனவாத, வேறு ஏதாவது இருக்குதா. வென வேறு, மொனவாகாரி ஏதாவது, தீயனவாத இருக்குதா. வென மொனவாகாரி தீயனவாத, வென மொனவாகாரி தீயனவாத, வேறு ஏதாவது இருக்குதா அப்படி. அடுத்தது அதண்டா உண்மைதான் அப்படி சொல்லுவோம். அதுக்கு ஏக்கணம் அத்த தமாய், ஏக்கணம் எத்த தமாய், அதண்டா உண்மைதான். ஏக்கணம் அதண்டா எத்த தமாய், உண்மைதான். அதண்டா உண்மைதான், ஏக்கணம் அத்த தமாய். இப்போ செய்ய வேணாம், இப்போ செய்ய வேணாம்னு சொல்லுவோம். அதுக்கு தெங் கரண்ண எப்பா, தெங் கரண்ண எப்பா, இப்போ செய்ய வேணாம். தெங் கரண்ண எப்பா, இதை நாங்கள் சேர்த்து சொல்லலாம். கரண்ணெப்பா, கரண்ணெப்பா, தெங் கரண்ணெப்பா, இப்போ செய்ய வேணாம். பிரிச்சுன்னு சொல்லலாம் நாங்கள், கரண்ண எப்பா அப்படின்னு சொல்லலாம். தெங் கரண்ணெப்பா, இப்போ செய்ய வேணாம். தெங் கரண்ணெப்பா, இப்போ செய்ய வேணாம். அடுத்தது உங்களுக்கு தூக்கமாக இருக்கா, உங்களுக்கு நித்திர தூங்குதா அப்படி கேட்போம். இப்போ நாங்கள் ஒரு டிரைவிங் பண்ணும்போது ஒரு ஆள்கிட்ட கேட்கலாம், அல்லது பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்கலாம். அப்படி உங்களுக்கு தூக்கமாக இருக்கான்னு கேட்கும்போது ஒயாட்ட நிதி மதத, ஒயாட்ட நிதி மதத, உங்களுக்கு தூக்கமாக இருக்கா. ஒயாட்ட உங்களுக்கு நிதி மதத்த, நிதி மதத்த, உங்களுக்கு தூக்கமாக இருக்கா. இந்த தூக்க கலக்கம் தூக்கமாக இருக்கிறதோட நிதி மத்த, நிதி மத்த. அப்போ கேள்வியாக்கும்போது த போடணும். உங்களுக்கு தூக்கமாக இருக்கா, நிதி மதத்தை. வாட்ட நிதி மதத்தை, உங்களுக்கு தூக்கமாக இருக்கா அப்படி. நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் ஏதாவது சொன்னால் அதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன்னு சொல்லுவோம். அதுக்கு சொல்கிறது மம எக்கங்க வேணவா, நான் ஒத்துக்கொள்கிறேன். மம நான் எக்கங்க வேணவா, ஒத்துக்கொள்கிறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். மம எக்கங்க வேணவா, மேக்கட்ட மம எக்கங்க வேணவா, இதுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். மேக்கட்ட இதுக்கு மம எக்கங்க வேணவா, நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படி சொல்லலாம். ஹெமீட்ட எவிதின்ன, மெதுவாக நடங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு சொல்கிறது ஹெமீட்ட எவிதின்ன, மெதுவாக நடங்க. ஹெமீட்ட எவிதின்ன, மெதுவாக நடங்க. ஹெமீட்ட எவிதின்ன, மெதுவாக நடங்க. அடுத்தது ஹரியட்ட வாடி வெண்ண, சரியாக உட்காருங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு சொல்கிறது ஹரியட்ட வாடி வெண்ண, சரியாக உட்காருங்க. ஹரியட்ட வாடி வெண்ண. பஸ்ஸே என்ன, பிறகு வாங்க. பஸ்ஸே என்ன, பிறகு வாங்க. கிசிம அதகசக் நே, எந்த ஐடியாவும் இல்லை அப்படி சொல்லுவோம். அதுக்கு சொல்கிறது கிசிம அதகசக் நே, எந்த ஐடியாவும் இல்லை. கிசிம அதகசக் நே. அந்த இடத்துல அந்த அவடத்தை இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு சொல்கிறது அண்ண அத்தனை, அந்த அவடத்தை அந்த இடத்துலன்னு சொல்லுவோம். அதுக்கு அண்ண அத்தனை, அண்ண அத்தனை. மெத்தனை இன்ன, மெத்தனை இன்ன, இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லுவோம். அல்லது எந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு மெத்தனை இன்ன. வெனமொக்குத்ன, வேறொண்டும் இல்லை. வெனமொக்குத்ன, வேற ஒன்றும் இல்லை. வெனமொக்குத்ன, வேறொன்றும் இல்லை. மகே பஸ்ஸெங்க என்ன,
எனக்கு பின்னாலே வாங்க. எனக்கு பின்னால் வாங்கன்னு சொல்லுவோம். மகே பஸ்ஸென் என்ன, எனக்கு பின்னால் வாங்க. மகே பஸ்ஸென் என்ன, எனக்கு பின்னால் வாங்க. மட்ட கோல் கரான்னு, எனக்கு கோல் பண்ணுங்க. மட்ட கோல் கரான்னு, எனக்கு கோல் பண்ணுங்க. ஏக்க உற்சாக கரலா பலான்னு, அதை முயற்சி செஞ்சு பாருங்க. ஏக்க அதை உற்சாக கரலா முயற்சி செய்து பலான்னு பாருங்க. ஏக்க உற்சாக கரலா பலான்னு, அதை முயற்சி செஞ்சு பாருங்க. ஏக்க உற்சாக கரலா பலான்னு, அதை முயற்சி செஞ்சு பாருங்க. மெஹேட்ட என்ன, இங்கே வாங்க. மெஹேட்ட என்ன, இங்கே வாங்க. அது இங்கேக்கு வாங்கன்ற மாதிரி தான் ட்ரான்ஸ்லேஷன் வரும். ஆனால் மெஹே என்னன்னு சொல்லலாம், மெஹேட்ட என்ன, இங்கே வாங்க அப்படி சொல்லும்போது மெஹேட்ட என்ன, மெஹே என்ன அப்படின்னு சொல்லலாம். மெஹே என்ன, இங்கே வாங்க அப்படி. மொகத்த சைஸுக்கு, என்ன சைஸ் என்று கேட்கும்போது மொகத்த சைஸுக்கு, என்ன சைஸ். மொகத்த சைஸுக்கு, என்ன சைஸ். ஏதாவது உடுப்புகள் வாங்கக்குள்ள அல்லது பாட்டாக்கள் வாங்கும்போது அப்படி கேட்பாங்க. மொகத்த சைஸுக்கு, என்ன சைஸ் அப்படி. கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க அப்படி கதைக்கும்போது சிங்களத்தில் சொல்லலாம் மகன்சி வேலா வேடக்கரான்னு. மகன்சி வேலா கஷ்டப்பட்டு, வேடக்கரான்னு வேலை செய்யுங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. மகன்சி வேலா வேடக்கரான்னு. இந்த இடத்துல சைன் பண்ணுங்க, இந்த இடத்துல கையெழுத்துடுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு மெத்தனை அட்சன் கரான்னு. மெத்தனை அட்சன் கரான்னு. மெத்தனை இந்த இடத்துல அட்சன் கரான்னு கையொப்பமிடுங்க, சைன் பண்ணுங்கள். மெத்தனை அட்சன் கரான்னு இந்த இடத்துல சைன் பண்ணுங்கள். ஹையன் கத்தாக்கரான்னு, சத்தமாக பேசுங்கன்னு சொல்லுவோம். ஹையன் கத்தாக்கரான்னு, சத்தமாக பேசுங்க. ஹையன் கத்தாக்கரான்னு, சத்தமாக பேசுங்க. தவ ஓனதை இன்னும் வேணுமா. தவ ஓனதை இன்னும் வேணுமா. தவ ஓனதை இன்னும் வேணுமா. கதாக்கரணேக்க நவத்தண்ணு, கதைக்கிறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவோமே. கதாக்கரணேக்க கதைக்கிறதை, கதாக்கரண ஏக்க கதைக்கிறதை, நவத்தண்ணு நிப்பாட்டுங்க, கதைக்கிறத நிப்பாட்டுங்க. கத்தாக்கரணக்க நவத்தண்ணு. என்ன நம்புங்க அப்படி சொல்லும்போது மாவ விஸ்வாசக்கரான்னு. மாவ விஸ்வாசக்கரான்னு, என்ன நம்புங்க. மாவ விஸ்வாசக்கரான்னு, என்ன நம்புங்க. சுட்டக் ஹிதல பலானக்கோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்று சொல்லுவோம். அதுக்கு சொல்கிறது சுட்டக் கொஞ்சம், ஹிதல பலான்னு யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சுட்டக் ஹிதல பலான்னு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுட்டக் ஹிதல பலான்னு. ஏக்க ஹொந்தாய் வகை, அது நல்லம் போல. ஏக்க ஹொந்தாய் வகை, அது நல்லம் போல. என்ன நடந்தது அப்படி கேட்போம் தானே. அதுக்கு கேட்கலாம் மொகத்தவுனே, என்ன நடந்தது. மொகத்தவுனே, என்ன நடந்தது. இதை மொக்கத உனே என்று சொல்லலாம், மொக்கத்த உனேன்னு சொல்லலாம், மொக்கத உனே என்று சொல்லலாம். கேட்கலாம் மொக்கத்த உனே, என்ன நடந்தது அப்படி கேட்போம் தானே. அந்த டைமில் லேஸ்தி வேண அப்பி யாமும், தயாராகுங்க நாங்கள் போவோம், ரெடியாகுங்க நாங்கள் போவோம் என்று சொல்லுவோம் தானே. அதுக்கு லேஸ்தி வேண ரெடியாகுங்க, அப்பி யாமும் நாங்கள் போவோம். லேஸ்தி வேண அப்பி யாமும், ரெடியாகுங்க நாங்கள் போவோம். பரிசமிங் கெதரையான்னு, கவனமாக வீட்டை போங்க. பரிசமிங் கெதரையான்னு, கவனமாக வீட்டை போங்க. பரிசமின் கவனமாக, கெதரையான்னு வீட்டை போங்க, கவனமாக வீட்டை போங்க அப்படி சொல்லும்போது பரிசமிங் கெதரையான்னு. எத்தனை மணிக்கு முடியும் அப்படி கேட்போம் தானே. அதுக்கு கீயட்டதை இவரவென்னே, கீயட்டத இவரவென்னே, எத்தனை மணிக்கு முடியும். கீயட்டத இவரவென்னே, எத்தனை மணிக்கு முடியும். மட்ட பறக்கு எனவா, எனக்கு லேட் ஆகுது. மட்ட பறக்கு எனவா, எனக்கு லேட் ஆகுது. மட்ட பறக்கு எனவா, எனக்கு லேட் ஆகுது. அப்பி பஸ்ஸே ஹம்பெமு, நாங்கள் பிறகு சந்திப்போம். அப்பி பஸ்ஸே ஹம்பெமு, நாங்கள் பிறகு சந்திப்போம். அப்பி நாங்கள், பஸ்ஸே ஹம்பமு பிறகு சந்திப்போம். நாங்கள் பிறகு சந்திப்போம் என்று சொல்கிறதுக்கு அப்பி பஸ்ஸே ஹம்பெமு, பஸ்ஸே ஹம்பெமு. இந்த வசனங்களை நீங்கள் ஃப்ரீ டைமில் கேட்டு ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. தூங்க போகும்போது கேட்கலாம், எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீ டைமில் கேட்டுக்கொண்டுறீங்க. அதனால கொஞ்சம் கூடுதலான நேரத்தை எடுத்து கொண்டு வந்தேன். இப்படியான டைமில் எடுத்து திருப்பி இதை கேட்டுறீங்க. கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு பாடமாயிரும், ஈஸியாக கதைக்கலாம். அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிரயோஜனம் உண்டா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க.
உங்களை மாதிரி படிக்க ஆர்வமானாக்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. விரைவாக சந்திப்போம்.